வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. இந்த வீடியோ முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நிறைய டாப்பிக்கில் உங்களுக்கு தேவையான செய்திகள் இருக்குங்க, எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய தொடர்ச்சி நம்ம பார்க்குறோம். நேற்று நம்ம பார்த்ததனுடைய தொடர்ச்சி. டாக்டர் கேட்குறாரு, அகங்காரம் இல்லாத உலகம், எல்லாம் அறிந்த உலகமும் ஆன்மாவின் அனுபவத்தின் எதிர்முனைகளில் இருந்தால் மாற்றப்பட்ட காலத்தின் உலகம் எங்கே வருகிறது அப்படின்னு. இந்த கோலம் எல்லா ஆன்மாக்களுக்கும் கிடைக்கக்கூடியது. ஏனென்றால் அது அவர்களுடைய சொந்த பௌதீக உலகத்தை சுட்டி காட்டுகிறது. என் விஷயத்தில் அது பூமியாகும். நீ என்னிடம் கூறிய பௌதீக பரிணாமம் இதுவாகத்தான் இருக்கும். இல்லை, என் உபயோகத்திற்காக மட்டுமே பூமி கோலம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் ஆன்ம உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களும் அதே வடிவமைக்கப்பட்ட உலகத்தை பற்றி படிக்க மாட்டார்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அப்படின்னா ஆன்ம உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களும் அதே வடிவமைக்கப்பட்ட உலகத்தை பற்றி படிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை, நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் ஒருவருக்கும் எங்கள் சொந்த நிலவியல் சார்ந்த கோலத்தை படிக்கிறோம். அவை தற்காலிகமாக பௌதீக உண்மையானவை. பூமியாக தோன்றும் இந்த வடிவமைக்கப்பட்ட உலகத்தில் நீ உடலுடன் வசிப்பதில்லையா? நீ அதை பயன்படுத்த மட்டும் செய்கிறாயா? ஆம், அது சரிதான். பயிற்சி நோக்கங்களுக்காக இந்த மூன்றாம் கோலத்தை மாற்றப்பட்ட காலத்தில் உலகம் என்று நீ ஏன் அழைக்கிறாய்? ஏனென்றால் குறிப்பிட்ட சம்பவங்களை படிக்க நாங்கள் காலவரிசை முறைகளை நாங்கள் மாற்றுவோம். இதை செய்வதன் அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வாழ்க்கைக்கு என் தீர்மானங்களை திருத்த இந்த படிப்பு என்னை இன்னும் அதிகமாக வித்தியாசம் காண செய்துகிறது. மேலும் எல்லாம் அறிந்த உலகத்திற்கு என்னை தயார் செய்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதாவது பௌதீகம் இல்லாத இடம் சார்ந்த தொழில் பரப்புகளை சொல்லணுன்னா இந்த வாடிக்கையாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்கடி உலகம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஆன்மாவில் தொடர்பில்லாமல் இந்த நிலப்பரப்புகள் சின்னஞ்சிறியதாகவோ அல்லது விவரிக்க முடியாத அளவு பெரியதாகவோ இருந்துச்சு அப்படின்னா, வித்தியாசமான பரிணாமங்களை கொண்டிருந்துச்சு அப்படின்னா, காலத்தோட கட்டுப்பாடுகளுக்கு வெளியே வேறுபட்ட கல்வி அனுபவங்களுக்கு தனிப்பட்ட மெய்மைகளை இங்கே இருக்கிறதா அவங்க நம்புகிறாங்க. ஸோ நானும் அதை நம்புகிறேன். இந்த நிகழ்வு நபரால் குறிப்பிடப்பட்ட ஆன்மீக அமைப்புகளில் கடந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா வருங்காலங்களில் சேர்ந்தெடுத்ததை பற்றியும் 2 அத்தியாயங்களில் நிகழ்வு 23, 25 நாம் இன்னும் அதை பற்றி ஆராய்வோம். இப்போ கேட்குற படைப்பின் மற்றும் படைப்பின்மையின் உலகத்தை பற்றி நாம் பேசவில்லை. இது நீ முன்னர் பேசிய 3 பரிணாமம் உள்ள பௌதீக உலகத்தாக தான் சொல்லுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உலகமாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாரு. ஆமாம், மேலும் நாங்கள் உபயோகித்து கொண்டு இருக்கக்கூடிய ரசித்து கொண்டு வாழ்கிறோம். இந்த உலகம் எல்லா ஆன்மாக்களின் உபயோகத்திற்காக திட்டமிடப்பட்டுள்ளதா? இல்லை, அது திட்டமிடப்படவில்லை. நான் எனக்காக அங்கு விண்ணப்பம் செய்ய இப்போது தான் தொடங்குகிறேன். நான் புது உறவாக கருதப்படுகிறேன். நல்லது, நாம் அதற்கு செல்லும் முன்னர் இந்த பௌதீக உலகம் பூமியைப் போல் தானா என்று நான் கேட்க விரும்புகிறேன். இல்லை, அது சிறிது வித்தியாசமானது. அது இன்னும் பெரியது, ஒரு விதமான குளுமையானது. அங்கு தண்ணீர் குறைவாக இருக்குது, இன்னும் குறைவான கடல்கள், ஆனால் அதை போன்றது. பூமி நமது சூரியனிடமிருந்து இருக்கும் தொலைவை விட இந்த கோளம் சூரியனிலிருந்து இன்னும் தொலைவாக இருக்கிறதா? ஆம், நமக்கு தெரிந்த பூமி நிலவியல் சார்ந்து ஒத்திருப்பது போல் தோன்றுவதால் நான் இந்த பௌதீக உலகத்தை பூமி 2 என்று அழைக்க முடியுமானால் வானத்தில் அது பூமி 1க்கு அருகில் வருக்குமா? இல்லை, பூமி 1 தொடர்பில் பூமி 2 எங்கே இருக்கிறது? நான் உனக்கு கூற முடியாது. நம் பால்வெளி வீதி மண்டல விண்மீன் மண்டலத்தில் பூமி 2 உள்ளதா? இல்லை, அது இன்னும் தொலைவில் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். என் வீட்டு முற்றத்திலிருந்து தொலைநோக்கியுடன் பூமி 2 இடம் நிர்ணயிக்கப்பட்டுள்ள விண்மீன் மண்டலத்தை நான் பார்க்க முடியுமா? பார்க்கலாம் என்று தான் நினைப்பேன். நான் பார்க்கலாம் என்று தான் நினைப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அடுத்து அவர் கேட்குறேன், இந்த பௌதீக உலகத்தை கொண்டுள்ள விண்மீன் மண்டலம் நம் விண்மீன் மண்டலத்தைப் போல சுருள் வடிவத்தில் இருக்கிறது என்று நீ கூறுவாயா? அல்லது நீள் வட்டத்தில் உள்ளதா? நீண்ட தொலைநோக்கியில் அது எவ்வாறு இருக்கும்? ஒரு பெரிய நீட்டப்பட்ட சங்கிலி போல. இதற்கு மேல் எனக்கு அது சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நட்சத்திரங்களை உற்று நோக்கும் பயிற்சியை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எதிரொலி தொலைநோக்கியை உபயோகித்து நம்ம வான்வெளியில் பார்த்தோம் அப்படின்னா அதை பார்த்துருக்குறோம். அது எப்படி இருக்குன்னா, இந்த வாடிக்கையாளர்கள் பதில்கள் வழக்கமாக என் எதிர்பார்ப்புகளுக்கு குறைவாகவே இருக்குது. இது வழிகாட்டிகளால் தடை செய்யப்படுவதனாலயா அல்லது பூமியின் நம் பிரபஞ்சத்தின் மற்ற பாகங்களுக்கும் இடையிலான நபரின் பௌதீக அமைப்பு குறிப்புகளின்
குறைபாடுள்ளனவா அப்படிங்கிறத நம்ம ஒருபோதும் நிச்சயமாக தெரியலை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அடுத்து கேட்குறாரு, நான் ஒரு தூண்டுதல் விளைவிக்கும் கேள்வியை கேட்க போகிறேன். ஒருவித அறிவுள்ள நபருடன் மறுபிறப்பெடுக்க நீ பூமி 2க்கு செல்கிறாய் அப்படின்னு நான் யூகிக்கிறேன். இல்லை, அதைத்தான் நாங்கள் அங்கு செய்வதில்லை. நீ எப்போது பூமி 2க்கு செல்கிறாய்? இந்த பூமியில் என் வாழ்க்கைகளுக்கு இடையே. நீ ஏன் பூமி 2க்கு செல்கிறாய்? உருவாக்கம், தனியுரிமை, ஆன்மாக்களாக நாங்கள் உணர்ந்து மகிழவும் நாங்கள் அங்கு செல்கிறோம். நீ எப்போது பூமி 2க்கு செல்கிறாய்? இந்த பூமியில் என் வாழ்க்கைகளுக்கு இடையே தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பூமி 2இல் உள்ள குடியிருப்பாளர்களை நீங்கள் தொந்தரவு செய்ததில்லையா? அங்கு மக்கள் இல்லை, அங்கு மிக அமைதியாக உள்ளது. நாங்கள் காடுகள், பாலைவனங்கள், கடலுக்குள் எந்த பொறுப்பும் இல்லாமல் சுற்றித் திரிகிறோம். பூமி 2இல் மிக உயர்ந்த வாழ்க்கை உருவம் யாது? ஒரு சிறிய மிருகங்கள். அது அதிக அறிவில்லாமல். மிருகங்களுக்கு ஆன்மாக்கள் இருக்கின்றனவா? ஆம், எல்லா உயிரினங்களுக்கும் உள்ளது. ஆனால் அவைகள் மிக எளிமையான மன ஆற்றலின் துணுக்குகளை கொண்டிருக்குது. உன் படைப்பிற்கு பிறகு உன் ஆன்மாவும் உனது நண்பர்களுடையதும் பூமி 1இல் தாழ்ந்த உருவங்களுடைய பௌதீக வாழ்க்கைகளின் உபயோகத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு உருவம், அதாவது இங்கே இருக்கிறதுலே மிக குறைந்த தாழ்ந்த உடல் உருவத்தை எடுத்திருக்கிறீங்களா? எங்களுக்கு நிச்சயமாக தெரியாது. ஆனால் எங்களில் யாரும் அவ்வாறு நினைப்பதில்லை. ஏன் நினைக்கிறதில்லை? ஏன்னா அறிவுள்ள ஆற்றல் வாழ்க்கையின் முன் நிகழ்வுகளால் சீரமைக்கப்படுகிறது. தாவரங்கள், புழு, பூச்சிகள், ஊர்வன ஒவ்வொன்றும் ஆன்மாக்களுடைய ஒரு குடும்பத்தில் இருக்குது. அப்போ வாழும் பொருட்களின் எல்லா வகைகளும் ஒன்று மற்றொன்றிலிருந்து தனிப்படுத்தப்பட்டுள்ளதா? இல்லை. வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழும் பொருளின் உருவங்களுடன் கடவுளின் ஆற்றல் இணைகிறது. படைப்பின் இந்த மூலத்தத்துவத்துடன் நீ சம்பந்தப்பட்டுள்ளாயா? இல்லை. நல்லது. பூமி 2ஐ சென்று பார்வையிட யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? பூமியுடன் தொடர்பு கொண்ட எங்களவர்கள் இங்கு இருக்கிறாங்க. அவங்க பூமியுடன் ஒப்பிடுகையில் இது ஒரு விடுமுறை இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்? சண்டையோ பூசலோ உச்ச உயர்நிலை கடுமுயற்சியோ செய்ய வேண்டியதில்லை. ஒரு பண்டைய சூழ்நிலை உள்ளது. மேலும் எல்லா வாழ்க்கையும் அமைதியாக இருக்கிறது. பூமிக்கு திரும்பி வரவும் அதை இன்னும் அமைதியாக்கவும் இந்த இடம் எங்களுக்கு ஒரு செயல் தூண்டுதல் அளிக்குது. நல்லது. இந்த ஈடனின் தோட்டம் உனக்கு ஓய்வெடுக்கவும் பொறுப்பில்லாமல் இருக்கவும் அனுமதிக்கும் என்று நான் காண்கிறேன். ஆனால் நீ படைப்பதற்காக இங்கு வருகிறாய் என்று நீ சொல்றியா அப்படின்னு கேட்குறாரு. ஆம், நாங்கள் படைக்கிறோம். அப்படியானால் பூமியில் இருக்கும் ஆன்மாக்கள் நிலையியல் சார்ந்து அதை போன்றே இருக்கும் உலகத்திற்கு வருகிறார்கள் என்பது விபத்தல்ல. அது சரிதான். நில உலக தொடர்பில்லாத மற்ற ஆன்மாக்கள் அவர்கள் பிறப்பெடுக்கும் அந்த கோலங்களை போன்றிருக்கும் பௌதீக உலகங்களுக்கு செல்கிறாங்களா? ஆம். எளிமையான உயிர் பொருட்கள் கொண்ட இளைய உலகங்களுக்கு எந்த ஒரு புத்தியுள்ள உயிரினமும் சூழ்ந்தில்லாமல் படைக்க கற்றுக்கொள்ள. மேலும் கூறு. நாங்கள் படைப்புடன் பரிசோதனை செய்யலாம். மேலும் இது வளர்ச்சி அடைவதை பார்க்கலாம். உன் ஆற்றலிருந்து பௌதீக பொருட்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஆய்வுக்கூடத்தில் நீ இருப்பது போல நீ பூமி 1இல் காணக்கூடியதை இந்த பௌதீக பொருட்கள் ஒத்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆம், பூமியில் மட்டும்தான். அதனால்தான் நான் இங்கு இருக்கிறேன். பூமி 2 உன் வருகையிலிருந்து துவங்கி உன் ஆன்மாவின் முதல் என்ன செய்கிறது என்று எனக்கு விளக்கமளி. பின்னர் அவர் இறுதியாக சொல்கிறாரு, நான் அதை நன்றாக விளக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, எதிர்ப்பை அனுபவிக்கிறதுனால மறுசீரமைப்பு செய்ய நான் சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறேன். பின்ன ஏன்னா ரொம்ப சில விஷயங்களை எதுக்குறாரு இல்லையா, அதுக்காக நீ அதிக துணிவுராய் நீ ஐடிசம் என் அறிவுக்கு அது எது தகுந்தது என்று எனக்கு கூறுவது பற்றி சிந்திக்கிறீங்க. 1 2 3 அப்படின்னு சொல்லி நம்பர் கவுண்ட் பண்ணிவிட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் எதிரே இருக்கக்கூடிய தரையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் பார்க்குறேன். பின்னர் என்னுடைய மனதில் அதை பொருத்தி பார்க்குறேன். நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த பொருளை முயற்சி செஞ்சு பார்க்குறேன். ஆசிரியர்கள் கட்டுப்பாட்டோட துணை செய்கிறாங்க. நாங்கள் என் தவறுகளை பார்க்க வேண்டும், திருத்தணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் அப்படின்றாரு. ஆசிரியர்கள் யார்? ஐடிசிம் முல்காஃபிலும் வாடிக்கையாளர்கள் மிக முதிர்ச்சியடைந்த வழிகாட்டி. அங்கு மற்ற போதனையாளர்களும் இருக்காங்க. எனக்கு அவர்களை நல்லா தெரியாது. எந்த அளவிற்கு தெளிவாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய். மிக நுட்பமாக நீ என்ன செய்கிறாய்? நாங்கள் பொருட்களை உருவாக்குகிறோம். உயிருள்ள பொருட்களாம். நான் அதற்கு இன்னும் தயாராகவில்லை. நான் அடிப்படை மூலப்பொருட்களுடன் சோதனை செய்கின்றேன்.
உனக்கு தெரியுமா, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வான்களுக்குரிய பொருளை படைக்க பானைகள் காற்று தண்ணீர் ஒவ்வொன்றையும் மிக சிறப்பாக வைத்துக்கொள்ள நீ உண்மையாக நம் பிரபஞ்சத்தின் அடிப்படை மூலப்பொருட்களை படைக்கிறாயா? இல்லை, நான் கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்களை மட்டும் உபயோகிக்கிறேன். அடுத்து கேட்குறாரு, எந்த வாழ்வியல்? நான் அடிப்படை மூலப்பொருட்களை எடுத்துக்கொண்டு என் ஆற்றலிருந்து தூண்டு விசையோடு அவற்றை நான் தாக்குகிறேன். அவை மாறலாம். எதுவாக மாறலாம்? நான் பாறைகளுடன் நன்றாக வேலை செய்கிறேன். உன் ஆற்றலுடன் நீ எவ்வாறு பாறைகளை உருவாக்குகிறாய்? சூடுபடுத்த குளிர்ச்சி செய்து கற்றுக்கொண்டு துகள் அதை கடினமாக்க. நீ துகளில் கனிப்பொருட்கள் உருவாக்குறாயா? அவர்கள் அதை உனக்காக செய்கின்றனர். ஆசிரியர்கள் அந்த மூலப்பொருட்களை அளிக்கின்றனர். தண்ணீரை உற்பத்தி செய்ய ஆவி துளிகள் அது போன்ற இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதை தெளிவாக புரிந்து கொள்ள விரும்புகிறேன். உன் ஆற்றல் பெருக்கியிலிருந்து வெப்பம், அழுத்தம், குளிர்ச்சி ஏற்படுத்தி படைக்க கற்றுக்கொள்வதில் உன் வேலை அடங்கியுள்ளதா? அது ஓரளவு சரிதான். நம் ஆற்றல் கதிர்வீச்சின் போக்கை மாறி மாறி அமைத்து. ஆகவே கல், தண்ணீர் ஆகியவற்றின் பொருட்களை ஒருவித ரசாயன வழியில் நீ உண்மையாக உணர்வதில்லையா, தயாரிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் உனக்கு சொன்னபடி என் வேலை பொருட்களை உருமாற்றம் செய்தல். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளதை ஒன்று சேர்த்து என் ஆற்றலுடைய அலைவரிசையுடையும் குறிப்பிட்ட அளவுகளுடன் விளையாடுகிறேன். அது நுட்பமானது, ஆனால் அதிக சிக்கலானது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. சிக்கலானது இல்லையா? இந்த பொருட்களை இயற்கை செய்தது என்று நான் நினைத்தேன். இயற்கை யார் என்று நீ எண்ணுகிறாய்? நல்லது. உன் பரிசோதனையின் அடிப்படை மூலப்பொருட்களை யார் படைக்கிறார்? பௌதீக பரம்பொருளின் முதல்நிலையான பொருட்களான அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப படைப்பவர், மேலும் என்னை விட சிறந்த அளவில் படைப்பவர்கள். நல்லது. ஒரு விதத்தில் பாறைகளை போன்ற உயிரற்ற பொருட்களை நீ படைக்கிறாய். எங்களுக்கு எதிரே நாங்கள் காண்பதை, எங்களுக்கு தெரிந்ததை நாங்கள் நகல் செய்ய முயற்சி செய்கிறோம். நான் செடிகளை உருவாக்க முயற்சி செய்கிறேன், ஆனால் நான் அவற்றை செய்ய இன்னும் கற்கவில்லை. நீ இன்னும் நன்றாக கற்கும் முறையில் சிறியதாக துவங்கி பரிசோதிக்கிறாயா? அதுதான். நாங்கள் பொருட்களை நகல் செய்ய முயற்சி செய்கிறோம். முதலாவதுடன் அவற்றை ஒப்பிடுகிறோம். அதன்படி நாங்கள் இன்னும் பெரிய மாடல்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த வீடியோ தொடர்ந்து அப்படியே போயிட்டே இருக்குங்க. அதனால் இதனுடைய தொடர்ச்சி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. உங்கள் மணிவண்ணன்.